வணக்கம் மக்களே, நான் உங்கள் முத்து. நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது முத்துஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கோழி கால் மூங்கிலோடைய குருத்து வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், கால் இப்படி இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். மூங்கிலோடைய குருத்துங்க இதுதான். எப்படி இருக்கு பாருங்கள். இதை ஆல்ரெடி எடுத்து கட் பண்ணிவிட்டு 3 நாள் தண்ணி மாற்றிட்டு வச்சுருக்கிறதுங்க. இப்போ எல்லாம் இங்கே கொடகுல வந்துட்டு மூங்கில் சீசனு, அதனால் குருத்து நிறைய கிடைக்கும். இதை போட்டு தான் இன்றைக்கி கோழி காலோட ஒரு ஃபஸ்ட் கிளாஸான பெப்பர் வறுவல் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். எல்லா காலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மஞ்சள் பொடியிலே இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சுருங்க. வெங்காயம் ஒரு 7 வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து உரிச்சிக்காங்க. இஞ்சி ஒரு பீஸ் போதும். 2 பூண்டு க்ளீன் பண்ணிவிட்டு பல்லு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 கொத்து கருவேப்பிலை. பச்சை மிளகா பார்த்துட்டு போடுங்க, காரத்துக்கு எவ்வளோ தேவைன்னு. நான் ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு கட்டு. ஈஸியான வேலை தாங்க. வாங்க செய்வது எப்படின்ட்டு பார்த்துருவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி எடுத்துக்காங்க. இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துக்காங்க. வாங்க கடாய் வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இந்த கடாய் வச்சாச்சு, சூடாயிடுச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 30 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாயிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிடுவோம். இஞ்சி பூண்டு நல்லா ஒன்று பாதிமாக நசுக்கிடுவோம். வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுவோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். மூடி வைப்போம். அது பெட்டுக்கு நல்லா காலை கழுவிட்டு எடுத்துக்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா வதங்கி எடுத்துங்க. இப்போ மசாலா போட்டுருவோம். மஞ்சப்பொடி ஆல்ரெடி போட்டு காலில் கழுவி இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கோழி மெழுகு வறுவல்னால நல்ல பெப்பர் பவுட்ரு தாராளமாக ஆட் பண்ணுங்கள். இங்கே எங்கள் நம்மளுதே பெப்பர் பவுட்ரு வீட்டிலே பொடிச்சிது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் வாசனை எல்லாம் கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கால் ஆட் பண்ணிவிடுவோம். கழுவி வச்சது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுருவாங்க. அங்கே மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, தண்ணி விட்டுருக்கு. மூங்கிலோடைய குருத்தை கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஆட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி ஒரு பாதி ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா ஃபைனலாக பார்த்துட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். மூங்கில் வாசனை இப்போ கமகமன்னு வருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு பார்ப்போம். அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துருவோம்.
பாக்கி இருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கலந்து விட்டுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க, செம டேஸ்ட்டு. மூங்கிலோடைய ஸ்மெல்லு, கோழிக்காலினுடைய இது சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.